அடுத்த கட்ட தேர்தல் மிக விரைவாக நடக்க உள்ள நிலையில் வாரணாசி தொகுதியிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அம்சங்களாக என்னென்ன இருக்கு, அதுல கட்சிகள் எப்படி ஆர்வம் செலுத்துறாங்க? அபிநயா, நாம் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறோம். வாரணாசி தொகுதியில உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அதனால அனைத்து முக்கிய கட்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிக இடங்களை பெற வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே 68 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மீதி ஒரு 12 தொகுதிகளுக்கான தேர்தல் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த வாரணாசி தொகுதி. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய 3வது முறையாக போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சார்பாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரம் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓயக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா முக்கிய அரசியல் தலைவர்களான ஜே.பி. நட்டாவா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அனைவருமே தற்போது வாரணாசி தொகுதியில் இருக்கிறாங்க. அனைவருமே ஒவ்வொரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ஜே.பி. நட்டா ரோட் ஷோ மேற்கொண்டார். நேற்று இரவு பாத்தீங்கன்னா வாரணாசி வந்த அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு நள்ளிரவு வரை பாத்தீங்கன்னா வாரணாசி தொகுதியினுடைய கட்சி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டதை பார்க்க முடிகிறது. நேற்று நீங்க பிரச்சாரத்தில் பார்த்திருக்கலாம், ராகுல் காந்தி தலையில் தண்ணி ஊற்றிக்கொள்ளும் கூடிய அளவுக்கு இங்கே வெயில் அந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்தாலும் பிரச்சாரமானது சூடு பிடித்திருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டும். நாளை மாலையுடன் இந்த பிரச்சாரமானது ஓய இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.